நடிகை திரிஷாவை குறித்து மாசாக டபுள் மீனிங்ல பேசிய உதயநிதி ஸ்டாலின். கெத்தாக பேசிய உதயநிதியின் வீட்டு கதவை தட்டிய காவலர்கள் கைது செய்ய போகும்போது டாய்லெட்டில் இருந்த உதயநிதி ஸ்டாலின். என்னதான் நடந்துட்டு இருக்குது இந்த வழக்குல? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜிசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்திர கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கக்கிழமை தஞ்சாவூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாட்டு காவிரி நீர் பிரச்சனை குறித்தும் இந்த மேகதாது அணை கட்டும் விதத்துல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அந்த பிரச்சனை குறித்தும் திமுக சார்பில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அந்த பொதுக்கூட்டத்துல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினவர் என்னெல்லாம் பேசியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய் அவர் குறித்தும் தமிழக வெற்றி கழகத்தை குறித்தும் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க. அதுல பேசின முக்கியமான பாயிண்ட் என்னலாம்னா, காவிரி நீர் வராத குறித்து முதல்வர் வாயை திறக்கவே இல்லை. அவரது கவனம் திமுக மீது போலி வழக்கு போடுவதில்லை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இப்போ அவர் எதிர்கட்சி தலைவர்னால தமிழகத்துல நடக்கிற குற்றங்களை எடுத்து மக்களுக்கு சொல்லலாம். அதுலயுமே முக்கியமா விவசாயிகளுக்காக குரல் கொடுத்திருந்தாரு. இது வரைக்குமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு சர்ச்சையான விஷயத்த பேசுனதுனால தமிழகம் முழுவதுமே அந்த அளவுக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்படி என்னதான் பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டத்துல இருந்து திரிஷா அப்படிங்கிற மாதிரி கோரல் சவுண்டு கேட்டிருக்கு. சரியா? அடுத்ததாட்டு என்ன பண்ணனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிரிச்சுக்கிட்டு அவதூறா ஒண்ணு பேசியிருந்தாங்க. அப்படி என்ன பேசினாங்கன்னா, எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், காவிரி சொன்னேன். அதாவது ஒரு முன்னாள் துணை முதலமைச்சரா இருந்துகிட்டு ஒரு பொண்ணை பத்தி டபுள் மீனிங்ல பேசினது ரொம்ப 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 தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே, இவ்வளோ நடந்துருச்சு. இதை பார்த்துக்கிட்டு யாரு போய் புகார் கொடுக்குறாங்க, எங்க போய் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, புகார் அளித்தவங்க தாவேகா மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் எஸ் பைரவி. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை 5 மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணினாங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ணிக்கிட்டு உடனே ஆக்ஷன் எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அடுத்த நாள், அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி தான் ஆக்ஷன் எடுத்தாங்க. அப்போ தஞ்சாவூர் காவல்துறை அதிகாரிகளும் சென்னை காவல்துறை அதிகாரிகள் உதவியோட என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு போறாங்க. சரியா? அங்க போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்டையும் அவங்க மனைவி அப்புறம் அவங்களுடைய கட்சி சார்ந்தவங்களா இருந்தாங்களா, அவங்க கிட்ட எல்லாம் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடத்தி காலையில 11 மணிக்கு என்ன பண்றாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் கிழக்கு காவல்துறை அங்கதான் கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அங்கதான கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதனால அவங்க அங்க அழைச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க. சரி, ஓகே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணியாச்சு. கைது பண்ணி வேன்ல ஏத்துறாங்க. வேன்ல ஏத்துனதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க, அது என்ன இப்படி பேசிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல கருத்துக்களை வைக்கிறாங்க. அப்போ உதயநிதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லாததை சொன்னதாக போலி செய்தி பரப்புறாங்க, இது நகைச்சுவை, சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சரியா? அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு டபுள் மீனிங்லயும் பேசலையாம். அதை எடிட் பண்ணி நான் டபுள் மீனிங்ல பேசினது மாதிரி காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அதாவது மக்களே, இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளே அந்த வீடியோவை பார்த்துருப்போம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. கூட்டத்துல எல்லாரும் திரிஷான்னு கத்துனாங்க. இவங்க சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி டபுள் மீனிங்ல பேசினாங்க. ஆனா இப்போ அது எடிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த இவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணாங்களா, இவங்க மீது என்ன பிரிவின் கீழ் வழக்கு, என்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பிரிவு 196 குழுக்களிடையே பகை தூண்டுதல், பிரிவு 192 கலவர நோக்கத்துடன் சட்டவிரோத கூட்டம், பிரிவு 352 அமைதியை சீர்குலைக்கும் அவமதிப்பு, பிரிவு 79 பெண்ணின் கண்ணியத்தை புண்படுத்தும் வார்த்தைகள் செயல்கள், பிரிவு 296 பி பொது இடத்தில் ஆபாச வார்த்தைகள், பிரிவு 61
குற்றவியல் சதி, பிரிவு 351ல 2 குற்றவியல் மிரட்டல். இது போக மற்ற சட்டங்கள் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1998 பிரிவு 4, தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 67. இந்த மாதிரி இவங்க மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணி வேன்ல கூட்டிட்டு போறாங்க. எங்க? தஞ்சாவூர் காவல் நிலையத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. மறுபக்கம் இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி தரப்புல இருந்து வக்கீல்ஸ் எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது ஜாமீன் வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணாங்க. மனு தாக்கல் பண்ண உடனேயே நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் அவசர விசாரணை நடத்தினாங்க. அதாவது இன்னைக்கு தான் பண்ணுனாங்க, இன்னைக்கே அவசர விசாரணை நடத்தினாங்க. அரசு தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, அட்வொகேட் ஜெனரல் சரியா, நீதித்துறை காவலில் வைக்க எண்ணமில்ல, விசாரணைக்கு பிறகு அதே நாள்ல ஸ்டேஷன் பெயிலில் விடுவிப்போம் என்று தெரிவித்தது சரியா. அதுக்கு பிறகு உயர் நீதிமன்றத்துல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, விசாரணை முடிந்தவுடன் அதே நாள்ல ஆகஸ்ட் 4 ஸ்டேஷன் பெயிலில் விடுவிக்க உத்தரவிட்டிருக்காங்க சரியா. அது மட்டும் இல்லாம உதயநிதி விசாரணையில் ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சென்னை உயர் நீதிமன்றத்துல தெளிவா சொல்லிட்டாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விசாரணைக்கு அப்புறம் பெயில்ல விடுவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சொன்னபடியே விடுவிச்சிட்டாங்க. விடுவிச்சதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு, பிரஸ் மீட்ல சந்திச்சு பேட்டி கொடுக்குறாங்க. வெளியே ரிப்போர்ட்டர்ஸை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விவசாயிகளுக்காக தான் குரல் கொடுத்தேன், அதாவது காவேரி நீர் பிரச்சனையும் மேகதாது அணைய குறித்து தான் குரல் கொடுத்தேன். ஆனா இவங்க தப்பா என்ன பண்ணியிருக்காங்க, வீடியோவை எடிட் பண்ணி இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு வராங்க. இன்னுமே நான் குரல் கொடுக்க தான் செய்வேன் விவசாயிகளுக்காக அப்படிங்கிற மாதிரி யார் பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாங்க. அவங்க இன்னுமே வெளியே வந்ததுக்கு அப்புறம் திருந்தல. தமிழக வெற்றி கழகத்தின் மீது தான் மறுபடியும் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அவங்க தான் என் மேல போய் பழி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை குறித்து நீங்க ஏன்ட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 5 வருஷமா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா இருந்திருக்காங்க, அவங்க அப்பா முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அதனால 5 வருஷமா இருந்ததுனால அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். அதாவது தமிழகத்துக்கும் மக்களுக்கும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெண்ணை குறித்து இந்த மாதிரி டபுள் மீனிங்ல பேசுனது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கண்டிப்பா தெரியும், எதிர்க்கட்சி தலைவருக்கு முதலமைச்சருக்குன்னு ஒரு மரியாதை உண்டு, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரியும். சரி ஓகே, விவசாயிகளுக்காக தான் குரல் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, நல்லதுதான், விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தாங்க, அது ரொம்பவே ஹாப்பியா தான் இருந்துச்சு. கூட்டத்துல இருந்து திருஷான்னு கத்துனாங்களே, அப்ப கத்தும் போது என்ன சொல்லியிருக்கணும், இதை கத்தாதீங்கப்பா, நம்ம விவசாயிகளுக்காக தான் குரல் கொடுக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும். இல்லைன்னா அவங்க கத்துனாங்களா, கத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருக்கணும். இதை நான் சிரிச்சுக்கிட்டே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டபுள் மீனிங்ல பேசுனது ரொம்ப தப்பு, ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்துக்கிட்டு இது பண்ணுனது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். எதிர்க்கட்சி தலைவரோட பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல நடக்கிற குற்றச்சாட்டுகளை எடுத்து சொல்றது தான் வேலையே. இந்த மாதிரி பெண்ணை குறித்தோ சிஎம் விஜய் அவர்களை குறித்தோ இந்த மாதிரி தப்பா அவதூறா பேசுறது ரொம்ப 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 தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெண்ணை குறித்து டபுள் மீனிங்கா பேசியிருக்காங்க. இப்போ அதை பத்தி அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் பேசல, இது எடிட்டிங் அப்படிங்கிற மாதிரி அவர் மறுக்கிறாரு சரியா. இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன, அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.